அது ஒரு அழகான வசந்த காலம். எங்கே பார்த்தாலும் பூக்கள் பூத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மழையும் ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் மீனுக்குருவி உணவு தேடி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தது. மழை வராதுன்னு நினச்சி வந்தது ரொம்ப தப்பாக போச்சு. இந்த மழையில் என்னால் பறக்கவும் முடியலை. முட்டை வைக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. இப்படியே வீடு வரைக்கும் போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூரமாக இருந்த ஒரு மரத்தில் பொந்து இருந்ததை மீனுக்குருவி பார்த்துச்சு. மீனுக்குருவி மர பொந்துக்குள்ளே போயிட்டு 2 முட்டை வச்சுது. மீனுக்குருவி முட்டை வச்சிட்டு இருக்கும்போது அந்த மர பொந்துக்கு ஒரு சிட்டுக்குருவி வந்து கோவமாக இப்படி கேட்டுச்சு. ஏ குருவி, யார் நீ? எதுக்காக என் வீட்டுக்குள்ளே இருக்கிற? வீடு திறந்திருந்தா உடனே நீ உள்ளே வந்துடுவியா? என்ன தைரியம் உனக்கு? இல்லை சிட்டுக்குருவி, உன்னை கேட்காம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு. நான் உணவு தேடி வந்தேன். மழை அதிகமாக பெய்யறதுனால என்னால் பறக்கவும் முடியலை. அது மட்டும் இல்லாமல் முட்டையிடுறதுக்கான நேரமும் வந்துருச்சு. என் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னால் முட்டையிடாமல் இருக்க முடியாது. அதான் இந்த மரபொந்துக்குள்ளே வந்தேன். ஏய், யார்கிட்ட நீ பொய் சொல்கிற? இந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. உடனடியாக உன் முட்டைகளை எடுத்துட்டு கிளம்பு. அனுமதி இல்லாமல் உள்ளே வந்துட்டு இப்போ கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிற? இந்த கொட்டுற மழையில் நான் எப்படி சிட்டுக்குருவி முட்டை எடுத்துட்டு போகிறது? மழை விட்டது, நான் உடனே போயிடுறேன். இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே உன் முட்டைகளை எடுத்துட்டு என் வீட்டை விட்டு கிளம்பு. அப்படி இல்லைன்னா உன் முட்டைகளை உடைச்சிருவேன். சரி சிட்டுக்குருவி, நான் 2 முட்டையும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு போக முடியாது. ஒன்று ஒன்றா எடுத்துட்டு போகிறேன். சரி சரி, போ. எப்படியோ என் வீட்டை காலி பண்ணால் போதும். அப்படி சொன்ன மீனுக்குருவி ஒரு முட்டையை எடுத்துட்டு அதோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. என்ன இந்த குருவி எதை சொன்னாலும் நம்பிடும் போல. இது யார் வீடுன்னே தெரியல. எப்படியோ இந்த வீடு நமக்கு சொந்தமாகிருச்சு அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மரபொந்துக்கு ஒரு கழுகு ஒன்று வந்துச்சு. ஏய் சிட்டுக்குருவி, யார் நீ? என் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்கிட்ட தான் சொல்கிறேன், பதில் சொல்லாமல் இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற. இந்த கழுகை பார்த்த பயத்தில் அந்த சிட்டுக்குருவிக்கு வாயில் வார்த்தையே வரல. அது இது உங்கள் வீடா? என்னை மன்னிச்சிருங்க. இடியும் மின்னலுமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால இந்த மரபொந்துக்கு வந்தேன். மழை விட்டதும் நான் போயிடுறேன். சிட்டுக்குருவி, இங்கே பாரு. என் வீட்டுக்கு வந்தவங்களை உயிரோட யாரும் நான் திருப்பி அனுப்புனது இல்லை. எனக்கு இப்போ பசி இல்லை, அதனால் நீ தப்பிச்ச. சிட்டுக்குருவி, எங்கே நகரு? அது என்ன முட்டை? நான் அந்த முட்டையை உடனே சாப்பிட்டாகணும். அப்படி அந்த சிட்டுக்குருவி கழுகு கூட சண்டையிட்டு முட்டையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிது. ஆனால் அந்த கழுகு சிட்டுக்குருவியை காயப்படுத்திட்டு முட்டையை தூக்கிட்டு போயிருச்சு. இதனால் அந்த சிட்டுக்குருவிக்கு உடம்புல ரொம்ப காயமாயிருச்சு. அப்போ தான் மீனுக்குருவி இன்னொரு முட்டையை எடுக்கிறதுக்காக மறுபடியும் மரபொந்துக்கு வந்துச்சு. சிட்டுக்குருவி, நான் உன் மரபொந்துக்கு வந்தது தப்பு தான். அதுக்காக என் முட்டையை சாப்பிடுவியா? குருவி, இது உண்மையிலேயே என் வீடு இல்லை. நீ முட்டையை எடுத்துகிட்டு போன உடனே இந்த மரபொந்துக்கு ஒரு கழுகு ஒன்று வந்துச்சு. இது அதோட வீடு. என்கிட்ட சண்டை போட்டு உன் முட்டையை எடுத்துகிட்டு போயிருச்சு. நீ நம்பலைன்னா இங்கே பாரு, என் உடம்புல எவ்வளவு காயமாயிருச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. சரி சிட்டுக்குருவி, வா, என் வீட்டுக்கு போகலாம். அந்த கழுகு வர்றதுக்குள்ள உடனே போகலாம், வா. இப்படி மீனுக்குருவி சிட்டுக்குருவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து பத்திரமா பார்த்துக்குச்சு. அப்போதான் மீனுக்குருவியோட ஃப்ரெண்டு பூரா மீனுக்குருவி வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, யார் இந்த சிட்டுக்குருவி?
நம்ம காட்டில் புதுசாக இருக்கு, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்புறம் மீனுக்குருவி நடந்தது எல்லாத்தையும் புறா கிட்ட சொல்லுச்சு. ஆமாம் மீனு, என்னோட முட்டை கூட நேத்தி காணாமல் போச்சு. அப்போ என்னுடைய முட்டையையும் அந்த கழுகு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம காட்டில் இப்படித்தான் நிறைய பறவைகளோட முட்டை காணாமல் போயிருக்கு. அப்போ தான் ராணிக்காகவும் மலையில் பறந்து வந்து அதோட வீட்டுக்கு போக முடியாமல் பாதி வழியிலேயே மாட்டிக்கிச்சு. இந்த மலை நிற்கிற மாதிரி தெரியலை. சரி, அங்கே ஒரு மரபொந்து தெரியுது, அங்கே போய் தங்கிட்டு மழை விட்டதுக்கப்புறம் போகலாம். அப்படி சொன்ன ராணிக்காகவும் அந்த மரபொந்துக்கு போச்சு. என்ன இது, இந்த மரபொந்துக்குள்ளே இத்தனை முட்டை இருக்கு? அப்படி ராணிக்காகவும் முட்டைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மரபொந்துக்கு கழுகு முட்டையை எடுத்துக்கிட்டு வரதை ராணிக்காகவும் பார்த்துச்சு. உடனே ராணிக்காகவும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தது. முட்டையை வச்சுட்டு அந்த கழுகு இன்னும் பறவைகளோட முட்டையை திருடுறதுக்காக போயிருச்சு. ஓஹோ, இதுதான் இந்த கழுகு முட்டையை திருடி வைக்கிற இடமாட்டுக்கு. இது என்ன, என்னோட முட்டை மாதிரி தெரியுதே. சரி, நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டு உடனே போய் காட்டில் உள்ள எல்லா பறவைகள்கிட்டையும் சொல்லணும். அப்படி ராணிக்காக முட்டையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு மீனு, அந்த கழுகு தான் நம்ம எல்லாரோட முட்டையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு மரபொந்துக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்குது. நான் என்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். உடனே சீக்கிரமாக போய் உங்களுடைய முட்டையும் எடுத்துக்கிட்டு வாங்க. வா மீனு, ராணிக்காக சொல்கிற மாதிரி நம்ம முட்டையை போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இன்னைக்கு நம்மளோட முட்டையை காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த கழுகு என்றைக்குமே முட்டையை திருடாத மாதிரி தக்க தண்டனையை கொடுக்கணும். இருங்க, நான் ஒரு யோசனை வச்சுருக்கேன். அப்படி சொன்ன மீனுக்குருவி அதோட யோசனையை சொல்லுச்சு. ஆஹா, என்ன ஒரு சாப்பாடு! சாப்பாடுன்னா இப்படித்தான் இருக்கணும். டெய்லியும் இதே மாதிரி கிடச்சிதுன்னா போதும். இன்னைக்கு சாப்பிட்டதே இன்னும் 1 மாதத்துக்கு போதும் போல. பா! ஏ காகமே, அப்படி என்ன சாப்பிட்ட இங்கே வந்து கூவிக்கிட்டு இருக்கிற? இந்த சின்ன முட்டையை சாப்பிட்ட உனக்கெல்லாம் எங்கே நான் சொல்கிறது புரிய போகுது. ஏ கழுகு, இந்த சின்ன முட்டையை சாப்பிட்டா உனக்கு என்ன வயிறா நிறைய போகுது? நான் சொல்கிற மாதிரி கேளு. ஒரு இடத்துல நான் ராட்சத முட்டையை பார்த்தேன். அதை தான் சாப்பிட்டு வந்தேன். இன்னமும் இருக்கு, நீயும் போய் சாப்பிடு. உனக்கு பல நாள் பசிக்காது. எதுக்கு இந்த சின்ன முட்டையெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற? ஏ காகமே, அப்படின்னா அந்த ராட்சத முட்டை இருக்குன்னு சொல்றியே, அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போறியா? நானும் சாப்பிட்றேன். சரி சரி, வா வா, கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி பேசிக்கிட்ட காகமும் கழுகும் ராட்சத முட்டை இருக்கிற ஒரு குகைக்கு கூட்டிகிட்டு போச்சு. ஏ காகமே, நீ சொன்னது எல்லாம் உண்மைதான். அப்பா, எவ்வளோ பெரிய முட்டை! என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியலை. நீ சொன்ன மாதிரி இது ஒரு ராட்சத முட்டை தான். கழுகே, சரி சரி, நீ நேரத்தை வீணடிக்காம நீ போய் சாப்பிடு. எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன். இங்கே மீனுக்குருவியும் புறாவும் அவங்கவங்க முட்டையை எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்படியே காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் அவங்க முட்டையை எடுத்துக்கிட்டு போனாங்க. இங்கே அந்த கழுகு அந்த ராட்சத முட்டையை தனது மூக்கால் உடைச்சி பார்த்துச்சு. ஆனால் என்ன பண்ணியும் அந்த முட்டை உடையவே இல்லை. அதுக்கு பதிலாக கழுகோட மூக்கு தான் உடஞ்சி ரத்தமாக வந்துச்சு. ஏன்னா அது முட்டையே இல்லை, ஒரு கல்லுக்கு பெயிண்ட் அடித்து முட்டை மாதிரி வச்சுருக்காங்க. இனிமேல் அந்த கழுகு எந்த முட்டையும் உடைக்கவும் முடியாது, யாரோட முட்டையும் திருடி சாப்பிடவும் முடியாது. கடைசியில் மீனுக்குருவியோட இந்த யோசனை தான் எல்லா முட்டையும் காப்பாத்துச்சு.